ஹலோ காய்ஸ், இன்னைக்கு காட் டியூப் லெவலிங் மான்வாவோட 4வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஆமா நீ தான் அந்த சியூக்கா, அந்த ரேங்க் ஹண்டரு. ஆனா நம்மாலு மாசா அங்க கேங் மேல நின்னுங்கன்னு கேக்குறான். ஆமா என்ன விஷயம்? அது நான் தான், என்னோட பேரு லீ மிங்ஜங், நம்ம ஷார்ட்டா ஜங்கு அப்படின்னு சொல்லலாம். கார்டியன் டிவிஷன்ல ஒரு பெரிய பதவியில இருக்க ஒரு பர்சன் தான் இவங்க. சிம்பிளா சொன்னா போலீஸ்லாம் இருக்காங்களே, அதே மாதிரி தான் இவங்களும். இன்வெஸ்டிகேஷனு, கிரைமு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த கேங் வந்து பார்த்துக்கும். இது அப்புறம் நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அவங்க வந்து கொஷின் மேலே கொஷினாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கேங்கை பற்றி, கேங் பண்ண விஷயத்தை பற்றி சொல்ல, அங்கே சியூ கிட்ட வீடியோக்கான எவிடன்ஸும் இருக்கு. எல்லா எவிடன்ஸையும் காட்டணுன்னே அவங்களுக்கு நல்லாவே புரியுது. இதுக்கு பின்னாடி நம்ம கேங் தான் அங்கே இருந்திருக்கான், சியூக்கு மேலே எந்த விதமான தப்பும் இல்லைன்னு. அதனால சியூக்கால இதுக்கு மேலேயும் வெளி உலகத்தை பார்க்க முடியாத மாதிரி இவங்க பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் இந்த லேடியை பார்த்து தான் யோசிக்கிறான், இந்த ஜங்கு, இந்த லேடி இருக்காங்களே, அதாவது இந்த இடத்துல தப்பான விஷயங்களை பண்றவங்க, கிரைம் பண்ற ஆளுங்க, இவங்க எல்லாரையுமே முடிக்கிறது தான் இவங்களோட வேலையே. இந்த லேடி இருக்கால ஜங்கு, அட்லீஸ்ட் ரேங்க் வச்சிருப்பா. இவளுக்குன்னு ஒரு பங்கமான டைட்டிலும் இருக்கு, அதுதான் ஹியூமன் புச்சர். பேருக்கு ஏற்ற மாதிரியே அவளோட டோனு எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆனால் இப்பயும் ஏதோ நம்ம ஹீரோ தான் அங்கே குற்றவாளி மாதிரி அவள் பண்ணிருப்பா. அதனால நம்ம ஹீரோ வந்து டைரெக்டாக அங்கே கேட்டாரான், ஆமாம் என்ன ஆச்சு? நான் தான் எல்லாத்தையுமே கூத்துட்டேன்ல, இங்கே விக்டிமே நான் தான், என் கிட்ட நீங்கள் எதுக்கு இப்படி பேசுறீங்க? என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா என்னோட வேலையே இப்படி தான், எல்லாரு மேலேயும் டவுட் படுற மாதிரியே இருக்கும். அதனால தான் ஈவன் நீங்கள் எவிடன்ஸை குத்தாலும் உங்கள் மேலேயும் உங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு. ஆனால் எவிடன்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கும் போது உங்கள் மேலே பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்னசென்ட் தான், நீங்கள் போகலாம். இப்படி சொல்லிட்டு நம்ம ஆள் போயிடறான். நெக்ஸ்ட் சீனில் அங்கே ஒரு லேடியும் வரா. அந்த லேடியும் வந்துட்டு, ஆமாம் இப்பதான் நான் சியூக்கு வெளியில போறதை பார்த்தேன், அதனால உள்ள யாருமே இல்லைன்னு சொல்லி நான் வந்தேன். இந்த லேடி இருக்கல, இவளோட பேரு சோஹா. ஜங்கும் கேக்குறான், ஆமா சோஹா, உன்னோட கரண்டான ரேங்க் வந்து இப்ப என்ன? என்னோட கரண்டான ரேங்க் இப்பதான் பிகே வந்திருக்கு. ஆனா இப்படி சொல்லும் போது அங்க ஜங்கு லைட்டா ப்ரெஷரை வெளிப்படுத்துவாங்க. அங்க இதனால பெரிய அளவுல ப்ரெஷரும் அப்படியே வெளிப்படும். அவ்வளவுதான், அந்த ப்ரெஷரை சோஹால தாங்க முடியல. அந்த ப்ரெஷர் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த ப்ரெஷர்னால சோஹா அப்படியே கீழே விழுறான். நான் யோசிச்ச மாதிரியே நீ என்னதான் பி ரேங்கா இருந்தாலும் கண்டிப்பா என்னோட ப்ரெஷரை உன்னால ஹேண்டில் பண்ண முடியல. அட என்ன பேசுறீங்க? உங்ககிட்ட எஸ் ரேங்க் ஹண்டர் அளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு. அதே மாதிரி உங்களை ஒன்றும் சும்மா ஹியூமன் புச்சர் அப்படின்னு சொல்லல எல்லாருமே. அட அது ஒன்றும் இல்லை, இந்த சிஓக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்தால நான் இதே மாதிரி தான் முன்னாடி பேசினேன், என்னோட ப்ரெஷரும் அங்கே வெளி வந்தது. உனக்கான மாதிரி அந்த பையனுக்கு எதுவுமே ஆகல. கேட்குற நம்ம சோஹா ரொம்ப ஆச்சரியமா வரா, என்னது இதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா நம்ம சியூக்கு இருக்கான்ல, அவன் வெறும் ஒரு ரேங்க் ஹண்டர் தான், ரேங்க் ஹண்டராலலாம் அந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாது. இல்ல சோஹா, உனக்கு வந்து தெரியல, சில பல ஆளுங்க இருக்காங்க, அவங்க அவங்களோட ரேங்கை ஹைட் பண்ணுவாங்க. அங்க அவ்வளவுதான், நம்ம ஜங்குக்கும் இப்போ சியூக்கு மேல ஒரு டவுட் வந்து வந்திருக்கு. ஸோ ஜங்கு மூலமா பிரச்சனை வருமானு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இதுக்கப்புறமும் இந்த மாதிரி விஷயத்துல நான் மாட்டிக்க கூடாது. லக்கிலி இப்போதைக்கு எனக்கு எதுவுமே ஆகல. ஆனா இதுவே நான் ஒரு மிகப்பெரிய யூடியூபரா மாதிரி மிகப்பெரிய அளவுல க்ரோ ஆயிட்டேனா அவ்வளவுதான், என்ன தேடி பெரிய பெரிய கிரிமினல் கேங்கும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்க கரண்டான ஸ்ட்ரென்த் வந்து பத்தாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேங் கூட சண்டை போடும் போது ஏதோ அவனோட பேட்டர்னு, அவனோட பவரை பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி என்கிட்ட டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க சில பல ஸ்கில் இருக்கு. அதனால தான் எனக்கு எதுவுமே ஆகல, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். ஆனா இப்பவும் ஒரே ஒரு கேள்விதான் என் மண்டையில ஓடினே இருக்கு. ஏன்னா இந்த ரீசெண்டா டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க இந்த சூப்பர் ஸ்ட்ரென்த் அது வந்து இன்க்ரீஸே ஆகல. அது எப்படி ஏத்தது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா என்னதான் நான் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் ஸ்டில் அது வந்து ஒன்னுலயே தான் ஸ்டக் ஆயிருக்கு. அங்க இந்த டைம்ல ஒரு விஷயமும் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும். இதுக்கு முன்னாடி ஹர்குலஸோட சேனலை அவன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பான். அந்த டைம்ல ஹர்குலஸ் மூலமா ஒரு ஆஃபரும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். அது என்னன்னா, நம்ம ஹர்குலஸ் இதுக்கு முன்னாடி 0 சப்ஸ்கிரைபர்ல இருந்தாரு. ஆனா எப்ப நம்ம ஹீரோ சப்ஸ்கிரைப் பண்ணானோ அங்க 1ன்னு ஷோ ஆயிருக்கும். அதனால ஒரு முறை ஃப்ரீயா ட்ரைனிங்கான செஷனை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஹர்குலஸ் சொல்லியிருப்பாரு. நான் ஆக்சுவலா ஹர்குலஸ் வந்து எதுக்காக அப்படி சொன்னாருன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைபரா இருக்கிற நம்ம சியூக்கு அவனை இழக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவரு சொன்னாரு. இதனால டைரக்டா கேட்டலாம் அப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறான். அடுத்த நாளாவது ஹர்குலஸோட அந்த ட்ரைனிங் செஷனும் ஆரம்பிக்குது. ஹர்குலஸே ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆமா நீ என்ன ஒரு ஹியூமனா? எப்படி நீ ஒரு ஹியூமனா இருந்துட்டு என்னோட சேனலை ஃபைன் பண்ண? இப்ப என்ன அது ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்ல பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனைனா, இப்போ நேரடியா உன் முன்னாடி வந்து என்னால பயிற்சியை உனக்கு கொடுக்க முடியாது. அட நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. சிம்பிளா சொன்னா நீ இருக்கிற இடத்துக்கு என்னால வர முடியாது, அதை தான் நான் சிம்பிளா சொல்றேன். அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மளால ட்ரைனிங்கை எடுக்க முடியாது. ஒரு எதுக்காக இப்படி சொல்றாருன்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா இதுக்கு
முன்னாடி ஒரு 2 பர்சனை அவன் பார்த்தான். இதுல வெள்ளை முடியோட ஒரு பர்சனையும் மஞ்சள் கலர் முடியோட ஒரு பர்சனும் பயங்கரமா சண்டை போட்டாங்க. அவங்க கிட்டயும் இந்த காட் டியூபுக்கான ஆக்சஸ் வந்து இருந்துச்சு. அவங்க 2 பேருமே யாரு, அந்த வெள்ளை முடிக்காரன் எதுக்காக இந்த ஸ்மார்ட் போன் வேணும் வேணும் அப்படின்னு சண்டை போட்டான், அதே மாதிரி எதுக்காக இந்த போன் என் கிட்ட வரணும் எதுவுமே எனக்கு தெரியல. இப்படி இவன் யோசிக்கும் போது அங்க ஹெர்குலஸ் சொல்றாரு, தம்பி நீ எதை பத்தியே கவலைப்பட வேணாம், அதான் நான் இருக்கல, நான் உனக்கு டீச் பண்றேன். ஃபர்ஸ்ட் உன்னோட உடம்போட போஸ்டரை நம்ம சரி பண்ணோம். அதுல முக்கியமான பகுதி தான் பேக் மசிலை வச்சு அப்படி பெருசா என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் தான் ஹெர்குலஸ் அதை பத்தி விளக்க ஆரம்பிக்கிறாரு. பேக் மசில் அது எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமா மத்தவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லல, அதுதான் ஒரு முக்கியமான ரோலையே பிளே பண்ணும். அதுல இருக்க ஒரு மசிலை பத்தி சொல்ல நம்மால வாயை பொழக்கிறான். ஓ இப்படியெல்லாம் மசில் இருக்கான்னு. அங்க மசிலை பத்தி சில பல நாலேஜ் அவன் கெயின் பண்ணோன்னே நம்ம ஹீரோவோட டபுள் ஸ்ட்ரென்த் அது 0.98 இருந்து 1.02 அப்படின்னு ஏறுது. மசில்ஸை பத்தி நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னோட உடம்ப இன்னமும் நீ ஸ்ட்ரென்தன் ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உன்னோட பேக் அதோட போஸ்டரை இன்னமும் நீ பெரிய அளவுல ஸ்ட்ராங் ஆக்கணும். மசில்ஸ் இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடம்புல ரொம்ப சூப்பர் டூப்பரா இம்பார்ட்டன்டா இருக்கிற பகுதி தான் மசில், அதுவும் பேக் மசில். எப்படின்னா ஒரு காலை ஒண்டி தான் கீழே உதைப்பாரு, அங்க காலி அப்படியே கீழே போய் மாட்டிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ப்ரெஷரும் அப்படி வெளிவரும். பேக் மசிலை நல்லா ட்ரெயின் பண்ற மூலமா உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அதுவும் அதிகரிக்கும். ஆமா அது என்ன மூவ், அது பயங்கரமா இருக்கு இப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறான். அப்புறம் தான் ஹெர்குலஸ் அந்த மூவை பத்தி சொல்றாரு. இதை தான் நான் கிரியேட் பண்ண டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸா அப்படின்னு தான் நம்ம ஹீரோவோட ரியாக்ஷனே இருக்கும். இது ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் இல்லை, ஒரு கம்ப்ளைண்டான பவரை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இது. நான் உங்க எல்லாருக்குமே சிம்பிளா இந்த விஷயத்த புரிய வைக்கணும்னா, ஒரு பில்டிங்ல எதுக்காக பில்லர் வந்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த பில்லர் அதுதான் ஒரு முதுகு தூண் மாதிரி. அந்த தூணை எந்த அளவுக்கு நம்ம வலிமையா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு பில்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அந்த தூண் உடஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், பில்டிங்கே வீக் ஆகி மொத்தமா அழிஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் ஒரு தூணா இருக்கிறது நம்ம உடம்புல பேக் மசில்ஸ் ஒண்டி தான். அதனால அதையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும். ஏன்னா அப்பதான் அதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவலா உன்னோட லோயர் பாடியும் ரொம்ப வலிமையா இருக்கும். இப்படி அவரு சொல்றதுக்கே கொஞ்சம் கொஞ்சமா அங்க ஸ்ட்ரென்த் அதிகரிக்குது. நம்ம ஹீரோவும் அவரு சொல்ல அதே மாதிரி ப்ராசஸையும் அங்க பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இன்ஹேல் பண்றது எக்ஸேல் பண்றது ஒரே டைம்ல புஷ்அப்பும் நம்ம ஹீரோவால சரியா பண்ண முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க பவர் இன்க்ரீஸ் ஆகும். 1.22 இருந்து 1.47 வரைக்கும் டபுள் எஸ் ரேங்க்ல இருக்க அந்த ஸ்ட்ரென்த்தும் அதிகரிக்கும். இன்னொரு சைடு எடிட்டர் பொண்ணுக்கும் அங்க வீடியோ வரும். அவளுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த டைம் எந்த மாதிரி வீடியோ வரும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு. ஏன்னா நம்ம ஆளு பண்றது இருக்குமே ஒரு டைம் வித்தியாசமா எதோ பண்ணுவான். இப்போ அதே மாதிரி தான் அந்த வீடியோவை பிளே பண்ணோனே, ஹலோ கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் வந்து கேள்விப்பட்டேன் ரீசெண்டாக நீங்கள் ஒழுங்காக லைக்கை போடுறது இல்லைன்னு. மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வந்திருக்கேன் இந்த இடம் வேம்பயர் பேட்ஸோட வீடு. ஆனால் நான் எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு வீடியோவை பார்க்கணும்னு சொல்லி தான் நான் இங்கே இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஹீரோ வந்து பேசிக்காக என்ன பண்ண போறான்னா, ஷார்ட்டான டைமில் சீக்கிரமாக இந்த டஞ்சனை ஒட்டு மொத்தமாக கிளியர் பண்ண போகிறான். நம்ம எடிட்டர் பண்ணோம் இதில் சவுண்ட் எஃபெக்ட் மீதி விஷயம் அதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்பயும் அவ யோசிக்கிறான் அதுக்கு வாய்ப்பு இருக்கா, கண்டிப்பா ஒரு ஆள் முடியுமா அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஏன்னா ஒரு டஞ்சனை ரொம்ப ஷார்ட்டான டைம்ல இது வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்துல யாராலுமே கிளியர் பண்ண முடியல. நம்ம சியோக்கும் இப்போ கரண்டா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்கு, அதை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு பாக்குறான். 58 செகண்ட்ல எஸ் ரேங்க் ஹண்டரா இருக்கிற ஹானா த ஃபயர் விச் அவ ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணிருக்கான், அதை முறியடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தான் எடிட்டர் பொண்ணு யோசிக்கிறான். ஆனா தொடர்ந்து அந்த வீடியோ பார்க்கும் போது அவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. வெறுமா சியோக்கும் கீழே பயங்கரமா அங்க தாக்குறான். அந்த ப்ரெஷரே ரொம்ப அதிகமா இருக்கும். கீழே இருக்க தரையும் அந்த டஞ்சனும் தர மட்டமா அங்க அழியுது. இதை பாக்குற எடிட்டர் பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா ஒரு சில செகண்ட்ல அப்படியே டஞ்சனை ஒண்ணுமே இல்லாம மொத்தமா முடிச்சிட்டான். அட நான் மந்துட்டப்பா, டஞ்சனே பாஞ்சு போயிடுச்சு, உள்ள இருக்க மெட்டீரியலை எப்படி என்னால கலெக்ட் பண்ண முடியும்? சரி ஏதோ ஒன்று, நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை முறியச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணியிருப்பான். ரீசெண்டாக போட்ட அந்த வீடியோ கொண்டி 1.4 மில்லியன் வியூஸ் அங்கே வருது. அதே மாதிரி ஃபயர் விச்சா இருக்கிற அந்த லேடி அவளும் வந்துட்டு கமெண்ட் எல்லாம் பண்றா, நீங்க உண்மையிலேயே மாசா பண்ணீங்கன்னு. ஹீரோவும் யோசிக்கிறான், சப்போஸ் அந்த பொண்ணு கிட்ட கொலா பண்ணிட்டா அவ்வளவுதான். அந்த பொண்ணு வேற ஒரு எஸ் ரேங்க் 41 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோவோட வாழ்க்கையே மாறிடும். நம்ம சியுக்கு போடுற ஒரு வீடியோலையும் மில்லியன் கணக்கில் வியூஸ் வரும், பணமும் அப்படி கொட்டும். ஆனா இப்பயே அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்மளால யோசிக்கல. ஏன்னா இப்போ இன்னமும் ரொம்ப ஆசமா பயங்கரமா இருக்கிற வீடியோஸை நான் மேக் பண்ணணும். நம்ம ஹெர்குலஸ் கொடுத்த ட்ரைனிங்னால அந்த சூப்பர் ஹியூமனுக்கான டபுள் எஸ் ரேங்க்ல இருக்க அந்த ஸ்ட்ரென்த்தும் 1ல இருந்து டைரக்டா 2.01க்கு வந்துச்சு.
வெறும் 2% தான் ஏறி இருக்கு. அதுக்கே என்னால ஒரு டஞ்சனை அழிக்க முடியுது. இதை ஒண்டி 100க்கு கொண்டு போயிட்டா அவ்வளவுதான், இன்னமும் பயங்கரமா இருக்கும் விஷயம்லாம். ஏன்னா ஹெர்குலஸ் கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா அவர் வந்து சொன்னாரு அவர் பயன்படுத்துற அந்த டெக்னிக் அது வந்து டிவைனான மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு. இதனால நம்ம ஹீரோவும் ஹெர்குலஸை வர வச்சுட்டு நாங்க இதை கத்து கொடுங்க அப்படின்னு கேட்கறான். நீங்க தான் சொன்னீங்க இந்த மாதிரி பர்சனலா நீங்க ட்ரெயின் பண்றீங்கன்னு. ஆனா ஹெர்குலஸ் ஒரே வார்த்தையா நோ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க ட்ரைனிங்கை கொடுக்கும் போது அதையும் எனக்கு சொல்லி தந்தா இன்னமும் நல்லா இருக்கும். நான் உங்க மூலமா எப்படியோ நான் அந்த ஈவெண்ட்லயும் ஜெயிச்சிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனா எப்படி அப்படின்னு அவன் கேட்கறான். நான் பர்சனல் ட்ரைனிங் வேற, டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது வேற. கண்டிப்பா ஒரு மனுஷனால அதை கத்துக்க முடியாது. அதே மாதிரி உன்ன மாதிரி ஒரு ஸ்கின்னி காய்க்கு மசிலை கெயின் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுல டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப கஷ்டம். அட என்ன சொல்லிருக்கீங்க ஹெர்குலஸ், ஏன்னா ஆல்ரெடி நீங்க பயன்படுத்துற அந்த சூப்பர் ஸ்ட்ரென்த் அதை என்னாலையும் பயன்படுத்த முடியுது. அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றீங்க? கேட்டவுடனே ஹெர்குலஸும் அப்படியே பெருசாகி கிட்ட வந்து கேட்கிறாரு. ஆமா நீ என்ன சொன்ன, என்னோட சூப்பர் ஸ்ட்ரென்த்தை நீ பயன்படுத்துறியா? அது எப்படி? ஆமா இல்லையா? ஏன்னா நீங்க தான் என்ன பர்சனலா ட்ரெயின் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது என்னால அதை பயன்படுத்த முடியாதா என்ன? அட நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஜஸ்ட் அது ஒரு ரெகுலரான ட்ரைனிங் தான், மத்தபடி எதுவும் இல்ல. என்னோட சூப்பர் ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கும். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆல்ரெடி நான் சூப்பர் ஸ்ட்ரென்த்தை லேர்ன் பண்ணிட்டேன். இது கேட்குற அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா காட் டியூப் இது மூலமா அதை லேர்ன் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி இவன் சூப்பர் ஸ்ட்ரென்த்தை லேர்ன் பண்ணா அப்படின்னு தான் ஹெர்குலஸ் யோசிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோவும் கொஞ்சோண்டு வெயிட் பண்றீங்களா, நானே உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல ஹெர்குலஸோட பவரை அவன் பயன்படுத்துறான். அங்க பின்னாடி ஒரு ஜெயிண்டான ஹெர்குலஸோட உருவமும் அப்படியே அப்பியர் ஆகும். இதை பார்த்தோன்னே ஹெர்குலஸே ஷாக் ஆகுறான். ஆமா எப்படி என்னோட பவரை எப்படி உன்னால பயன்படுத்த முடியுது? ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணா என்னோட சூப்பர் ஸ்ட்ரென்த் உனக்கு கிடைக்குமா? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? ஆனா இதே மாதிரி மற்ற சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது உனக்கு மற்ற பவர்ஸும் கிடைக்குமா என்ன? ஆமா அதேதான். நீ சொல்ற விஷயத்த இன்னமும் என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இது ரொம்ப வியர்டா இருக்கு. ஹெர்குலஸ் அதேதான், எனக்கும் ஸ்டார்டிங்ல இது புரியல. இது ரொம்ப வியர்டா இருக்கு. நான் வெறுமா என்னோட சேனலு, ஏன் நீங்க பாக்குற இந்த சேனலு பாக்குற மூலமா சப்ஸ்கிரைப் பண்ற மூலமா உங்களுக்கு பவர் கிடைக்கும்னு கேட்டா அது வந்து அதிசயமா இல்லையா? அதேதான் அதிசயமான விஷயமா? இது வந்து எனக்கு ஒர்க் ஆகுதுல. அட வெயிட் பண்ணு, எப்படி இந்த காட் டியூபை பத்தி நீ தெரிஞ்சுக்கின? எப்படி இதுக்கான ஆக்சஸை நீ அடைஞ்ச? ஏன்னா நீ ஜஸ்ட் ஒரு ஹியூமனா, டிவினிட்டி இல்லாத ஒரு பர்சனா இருக்க. அப்படி இருக்கும்போது காட் டியூப் இதை எப்படி நீ ஆக்சஸ் பண்ண? எனக்கும் அதே தான் தெரியல. என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் நான் டஞ்சன்ல மாட்டிக்கினேன். அந்த டைம்ல ஏதோ ஒரு பர்சன் என் முன்னாடி அப்பியரானா, யாரா அவன் அப்படின்னு எனக்கு தெரியல. அங்க 2 பேருக்கிடையில பயங்கரமா சண்டையே போச்சு. அந்த டைம்ல என்னன்னு தெரியல, காலு கிட்ட ஒரு போன் வந்துச்சு. அந்த போன் மூலமா தான் இந்த டிவினிட்டி, இந்த பவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. நானும் இப்ப அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஓ அப்படியா கதை? அப்பனா அந்த 2 பேருமே எங்க உலகத்திலேருந்து வந்த ஏதோ ஒரு பர்சன் நினைக்கிறேன். உடனே நம்ம சிஓக்கும் மேபி அவங்களும் காட் டியூபோட யூசரா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நான் அங்க இருக்கிற அந்த பர்சன் என்ன சொன்னா, மரியாதையா கொடு அப்படின்னு சொன்னான். நான் இப்பயும் ஹெர்குலஸுக்கு என்ன டவுட்னா, ஏன்னா அவரு சொன்ன மாதிரிதான் இந்த டைமென்ஷனை விட்டு டைமென்ஷன் டு டைமென்ஷன் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற இந்த காட் டியூப் அக்கௌண்ட் அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட அக்கௌண்ட். அதனால நம்ம ஹீரோ இந்த காட் டியூபுக்கே ஒரு அட்மினா இருக்கான். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, இப்போ சந்திச்ச அந்த பர்சன் அவன் தான் இதுக்கு முன்னாடி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா காட் டியூபுக்கு இருந்தானா? அட ஹெர்குலஸ் உங்களுக்கு அட்மினை பத்தி தெரியுமா என்ன? எனக்கு கொஞ்சம் அவங்கள பத்தி தெரியும். என்னதான் அவங்க அட்மினா இருந்தாலும் அவங்களோட அக்கௌண்ட்டை வச்சு காட்ஸோட பவரை வேறமா சப்ஸ்கிரைப் பண்ற மூலமா கெயின் பண்ண முடியாது. நான் அப்படி அவங்களால பண்ண முடிஞ்சா அவ்வளவுதான், அவங்க தான் பாசிபிளி இந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய காட்ஸா இருப்பாங்க. ஆனா உன்னை பார்க்கும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா நீ எப்படி என்னோட சூப்பர் ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ண, அதே மாதிரி தான் கண்டிப்பா அவங்க 2 பேர்கிட்டயும் காட்ஸோட பவர்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதை கேட்டு இருக்க நம்ம ஹீரோவும், அட என்ன யோசிக்கிறீங்க, நான் வந்து உங்களுக்கு அப்ராண்டிஸா இருக்கனே. இல்ல முடியாது. அட ஏன் அப்படி சொல்றீங்க? ஆனா என்னதான் சொன்னாலும் ஒரு ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த பத்தி கேக்குறான். ஆமா இந்த காட் டியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் அது என்ன அந்த அளவுக்கு மேட்ரா என்ன? ஆமா உனக்கு வந்து தெரியாது, அது ஒரு பார்ட் ஆஃப் டிவினிட்டி மாதிரி. நம்ம ஹீரோக்கு இதனால டவுட் அதிகமாகுது. ஏன்னா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இவங்க மூலமா இவங்களுக்கு டிவினிட்டி வந்து இன்னமும் அதிகமாகுமா என்ன? ஏன்னா இவர் அப்படிதான் என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. நான் எதுக்காக இப்படி யோசிக்கிறேன்னா, வெறும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபரா நான் ஒண்டிதான் நம்ம ஹெர்குலஸுக்கு இருக்கேன். அதனாலேயே எனக்கு ரிப்பீட்டடா வந்து ரிப்பீட்டடா ட்ரைனிங் அவரு கொடுக்குறாரு. அதுவும் எதுக்கு, என்ன இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான். அங்க இதுலயே நம்ம ஆளுக்கு புரியுது ஹெர்குலஸுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப முக்கியம்னு. இதனால ஒரு டீலை பத்தி நம்ம ஹெர்குலஸ் கிட்ட சொல்றான். ஹெர்குலஸ் நம்ம எதுக்காக ஒரு டீலை பண்ணக்கூடாது,
டீல் என்னன்னா, நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களால 100 சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ண முடியும். அதுவும் இப்பயே. இப்போ நீங்க நான் சொன்ன மாதிரி பண்ணா கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அதை எனக்கு சொல்லி தரணும். என்ன ஸ்டார்டிங்ல நம்ம ஹெர்குலஸ் வந்து யோசிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப நம்பிக்கையோட சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோ யூடியூப் இதை பத்திலாம் நல்லாவே ஆளுக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நம்ம ஹீரோக்கு. அங்க இதே மாதிரி கொஞ்ச நேரம் போகுது. அங்க ஹீரோ சொன்ன சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு ஹெர்குலஸோட வீடியோவில் 34,000 வியூஸ் வந்து சப்ஸ்கிரைபரும் 127 வரும். இதை பார்த்தோன்னே ஹெர்குலஸுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே மண்டிட்டு, தலை நீ உண்மையிலேயே வேற லெவலியா, இதுக்கப்புறமா ஹெர்குலஸா இருக்கிறேன்னா உனக்கு லாயலான சர்வெண்டா இருக்க தயாரா இருக்கேன் இப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட மண்டிட்டு சொல்றாரு. ஏன்னா சப்ஸ்கிரைபர் அது வந்து அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு டிவினிட்டியை ஏத்துறதுக்கு. நம்ம ஹீரோவும் அங்க சொல்றான், நீங்க அதை பத்திலாம் யோசிக்க வேணாம், கண்டென்ட்டுக்கெல்லாம் என்கிட்ட பஞ்சமே இல்லை, ஐடியா மேல ஐடியாவா நான் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் ரீச்சை பாருங்க, இதுக்கப்புறம் தலை நீ வந்து உண்மையிலேயே வேற லெவல் தலை. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, அதாவது நீங்க டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அதை எனக்கு கத்துக் கொடுக்கணும், அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அதை. நம்ம ஹீரோக்கும் இதுதான் வேணும். இருந்தாலும் ஒரு முறை அங்க கேக்குறான், சப்ஸ்கிரைபர் இது எதுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு? நான் இதை பற்றி சொன்னால் இது ஒரு பிலீஃப் மாதிரி. மற்றவங்கள கம்பேர் பண்ணால் நம்மளோட டிவினிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே மாதிரி நம்மளோட பிலீஃபும் மற்றவங்களுக்கு ஏன் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதுக்காக தான் அதே மாதிரி பிளா 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 இப்படின்னு நிறைய விஷயத்த அவன் சொல்கிறான். அப்படின்னு நான் சொல்ல உண்மையிலேயே அங்கே பிளா பிளா பிளான்னு இருந்துச்சு. நம்ம ஹீரோக்கும் இப்படி அங்கே பிளா பிளா பிளான்னு சொல்லும் போது அங்கே காம்ப்ளிகேட்டடாக தெரியுது. ஆனால் இதுக்கு மேலேயும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆளுக்கு தான் ஹெர்குலஸ் மற்றவங்க மூலமாக இதே மாதிரி பவர்ஸ் வந்துங்கன்னே இருக்கும்ல, அன்லிமிட்டடாக பவர்ஸை கெயின் பண்ண முடியும். இப்போ ஹெர்குலஸ் மூலமா டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அவர்கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ண முடியும். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன வெயிட்டிங்க, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அங்க தயாராகிறான். டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸ் இதுக்கு ரொம்ப முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா? அதுதான் உன்னோட பிரெயின் மசில். அதை நீ பயங்கரமா ட்ரெயின் பண்ணணும். சொல்றதுக்கு பதிலாக நான் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா செஞ்சு காட்டுறது ரொம்ப ஈஸியான விஷயம். அடுத்த செகண்டே பண்ணும்போது மண்டியை வலிக்கிற அளவுக்கு பயங்கரமா நம்ம ஹீரோவோட மண்டை வலிக்கும். அங்க ஹெர்குலஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா அவரோட ஃபிஸ்ட்டை வச்சு பயங்கரமா ஒரு பஞ்ச் வச்சிருப்பாரு. ஒரு காத்துலயே ஆச்ச ஃபிஸ்ட்லயே அந்த இடமே தர மட்டமா அழியுது. அவரோட பவர் மூவ்மெண்ட் எல்லாமே அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஈவன் நம்ம ஹீரோ அவனாலேயே எதுவுமே அங்க பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷரும் வேகமும் இருந்துச்சு. நான் யோசிச்சதை விட அந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஹீரோ ஹெர்குலஸோட ஒரு மூவ பார்த்ததுக்கே நம்ம ஹெர்குலஸோட டெக்னிக்கா இருக்கிற டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அதை அவன் ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அது ட்ரிபிள்எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு பயங்கரமான டெக்னிக். இப்போ ட்ரிபிள்எஸ் ரேங்க்ல இருக்க டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸ் இப்போ இதுவும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அதே மாதிரி டபிள்எஸ் ரேங்க்ல இருக்க சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அதுவும் 2லேருந்து 3.61% அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஐயோ ஜஸ்ட் நான் இதை பார்க்க தான் செஞ்சேன், அதுக்கே என்னோட ஸ்ட்ரென்த் 1.1% அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நான் மாஸ்டரும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஹெர்குலஸ் வந்துட்டு, நான் சொல்றதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, ஏன்னா நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னல, இதை கண்டிப்பா உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது. நான் ஒரு ஹியூமனோட சோல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. கண்டிப்பா இதனால ஷேட்டர் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால உன்னோட பிரெயின் மசிலை நீ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்தன் ஆக்கணும். சிம்பிளா சொன்னா மென்டலி இன்னமும் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆகணும். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோவால இதை கத்துக்க முடியாது அப்படின்லாம் இல்ல. நம்ம ஹீரோக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா மென்டலி அவனோட சோலையும் அவனோட பிரெயினையும் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு சில பல காட்ஸோட சேனல் இருக்கு. அவங்கள வேறமா சப்ஸ்கிரைப் பண்ணி வேறமா அவங்களோட பவரை கெயின் பண்ணாலே போதும், அதனால கண்டிப்பா இதை பண்ண முடியும் அப்படின்னு தான் ஹெர்குலஸ் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிளா சேனல்ஸை பற்றி சொன்னால் ஜீசஸ், புத்தா, கான்ஃபியூசஸ். ஆனால் இதுலேயும் நம்ம ஹெர்குலஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற சேனல் கான்ஃபியூசஸ் அவரோட சேனல் தான். ஆமாம், அந்த சேனலோட ஓனர் கான்ஃபியூசஸ் அவரை பற்றி எனக்கு தெரியுமா என்ன? ஆமாம், எனக்கு நல்லாவே அவரை பற்றி தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார். அதனால நம்ம ஹீரோ பயங்கரமாக அங்கே ஷாக் ஆகுறான். ஏன்னா அங்கேயும் மந்த்லி நம்ம ஹீரோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கரண்டாக நம்ம ஹீரோ கிட்ட 150 மில்லியன் வான் இருக்கு. ஆனால் இது வந்து கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா எல்லா காட்ஸோட ஃபீஸையும் சேர்த்தா பில்லியன் ஆகும். அதுலேயும் அந்த எக்ஸ்ட்ராவா அந்த காடு வேற. இதனால என்ன பண்ணும் அப்படின்னு தெரியாமல் அவன் யோசிக்கிறான். இந்த டைமில் யுன்னும் அங்கே வரான். நம்ம ஹீரோ கேட்ட ஒரு ஐட்டமை யுன்னு வந்து கொண்டு வரா. அது கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. அதை கொண்டு வந்து தரா. அதோட பிரைஸ் ஒண்டி 113 மில்லியனு. ஆனா நம்ம ஹீரோக்கு டிஸ்கவுண்டா 100 மில்லியனா கொடுக்கறான். சியுக்கும் அதை வாங்கிக்கிறான். பேலன்ஸும் ஏதோ ஒரு 40 மில்லியனோ ஏதோ தான் இருக்கு. அங்க இதை வச்சு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? வேற என்ன, இதை வச்சு ஒரு கியர் அதாவது ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். என்னால பெரிய பெரிய ரேங்க்ல இருக்க மாஸ்டர்ஸை ஹண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி பில்லியன் வானும் எனக்கு வேணும். அதை நான் மீட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அதை நான் இன்னமும் கத்துக்கணும்.
பணத்தை சம்பாதிக்க ஒரே ஒரு வழி, பெரிய பெரிய அளவுல வெப்பன்ஸை நான் விற்கணும். வெப்பன்ஸை எந்த அளவுக்கு நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணுவானோ அதுக்கேற்ற மாதிரி அவனோட ஸ்கில்லும் அங்கே டெவலப் ஆகும். சீக்வல ஃபியூச்சர்ல ஹை குவாலிட்டி வெப்பன்ஸை அவனுக்கும் கிரியேட் பண்ண முடியும். ஆனா இப்போ என்னோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனையே காசு தான். காசு வந்து என் கிட்ட இல்லையே, அதுதான் ஒரு எனிமையா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் மனசை தளர விட மாட்டேன். கண்டிப்பா விஷயங்களை நான் மாத்துவேன். இப்படி நாலு ஃபோர்ஜிங்க ஆரம்பிக்கிறான். அங்க நெருப்பா அப்படியே பாறக்கும். இவனு பிளாக் ஸ்மித் ரெண்டு பேருமே அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. நம்ம ஹீரோ அங்க பயங்கரமா ஃபோர்ஜிங்க பண்ணிருக்கான். அங்க இதனால கடைசியில அங்க ஒரு பயங்கரமான க்ளோ அப்பியர் ஆகும். இது ஒரு பங்கமான ஐட்டமையும் அவன் கிரியேட் பண்ணி முடிக்கிறான். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு நம்மளால சொல்ல இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ என்ன வெப்பனா இருக்கும், ஏன்னா அது ஒரு பெரிய லெவலில் இருக்க ஒரு ஐட்டமை. அப்படி இருக்கும்போது இதை விற்று அவனோட பண கஷ்டம் அது வந்து தீராதா? எல்லாத்துக்கான பதிலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 2K லைக்ஸ் வந்தால் தான் இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.